வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்க பார்த்துருக்க மணி இன்வெஸ்டிகேஷன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரியல் இன்சிடென்ட் நிறைய போட்டிருக்கோம். அது பார்க்காத நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ஸ் ஆஃப் யமன் தர்மன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யமன் தர்மன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது அவரை பத்தி நம்ம முழுமையா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம், நம்ம ஆன்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படின்னு சொல்லி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி ரியல் இன்சிடென்ட் நம்ம சேனலில் போகிறோம். ரியல் இன்சிடென்ட் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்ன வரும் அப்படின்னு. ரியல் இன்சிடென்ட்டாக வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் லைஃப்பில் ஏதாவது வந்து அமானுஷன் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். அப்போ இல்லைன்னா மெயிலில் போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே நம்ம வீடியோவை கண்டிப்பாக நம்ம மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம யமதர்மனை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஷோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம முன்னோர்கள் சரி, நம்ம அம்மா அப்பா சரி, நம்ம தாத்தா பாட்டிகள் சரி, எல்லாமே சொல்ற விஷயம் என்னன்னா, நீ செய்யற ஒரு தீங்கும் எல்லாமே நம்ம யமன் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ஒரு நோட்டை போட்டு எழுதி வைப்பாரு அப்படின்னு முன்னோர்கள் சரி, நம்ம எல்லா சுற்றி இருக்கவங்க அதான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கெட்டது செஞ்சோம்னா கண்டிப்பா உனக்கு மேல தண்டனை கிடைக்கும்டா, கண்டிப்பா நீ நரகமா சொர்க்கமா தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அதே எல்லா மதத்துலையுமே கொஞ்சம் நம்புவாங்க. அது வந்து ஹிந்து மதத்துல இன்னும் கொஞ்சம் நம்புவாங்க. ஹிந்து மதம் இல்லாமல் ஹிந்து மதம் சுற்றி உள்ள எல்லா மதத்துமே இன்ன வரைக்கும் நம்ம சொர்க்கம் நரகம் இருக்கிறத நம்ம தான் செய்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம தீங்கு செஞ்சால் உண்மையுமே நம்ம நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போவோமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருட புராணம் உங்களுக்கு தெரியும். கருட புராணம் புக் எடுத்து படிங்க. கண்டிப்பாக கருட புராணம் புக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை பார்த்தீங்கன்னா அது நிறைய ஐதீகம் அது நிறைய போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீங்கு அது செஞ்சிருந்தா யமதர்மன் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு யமதர்மன் மட்டும் ஒரு உயிரை வந்து பாதுகாக்க முடியாது. யமதர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சீடர் வச்சிருப்பாங்க. சீடர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த யோகி பாபு நடிச்ச படம் யமதர்மன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி வந்து சிஷியன் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தான் யமதர்மன் ராஜாவுக்கும் அவருக்கு கீழே நிறைய பேர் சிஷியன், அதாவது அவங்க அடியாட்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தோன்னா ரொம்ப அவங்க மொத்தனமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கருடபுரத்தில் சொல்ல வருது. யமதர்மன் மட்டும் ஒரு உயிரை நம்ம வாழ முடியாது. கிட்டத்தட்ட நம்ம இந்த உலகத்துல என்னமோ 84 லட்சம் ஆன்மாவை என்னமோ சொல்றாங்க. அத்தனை ஆன்மா வந்து நம்ம இந்த உலகத்துல வண்டி வாழ்ந்துட்டு இருக்கு மனுஷங்களா அப்படின்னு. ஓகே ப்ரோ, அப்ப எப்படி வந்து ஆன்மா பார்த்தீங்கன்னா எத்தனை உயிர் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 உயிர் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கருடாபுரத்தை சொல்லப்படுது. 7 உயிர் அது என்ன ப்ரோ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா நாயா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விலங்குகள் அப்படி இருக்கலாம். கடைசி உயிர் வந்து ஒரு மனுஷன் உயிராக சொல்றாங்க. கடைசி அந்த மனுஷ உயிர் பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த உயிர் வந்து இறந்தக்கப்புறம் கண்டிப்பாக அது மேலோகத்தில் போயிடுவோம். மேலோகத்தில் போயிட்டு அது இறைவன்கிட்ட சேரப்படும். இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நீ என்ன தீங்கு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி தண்டனை தருவார் அப்படின்னு கருடபுரத்தை கூடப்படுது. அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா இறப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷ வாழ்க்கையிலுமே விலங்கு வாழ்க்கை எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு சாதாரண விஷயம்தான். அது நம்ம ஏற்றுத்தான் ஆகணும் இறப்புங்கிறத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி ஓகே ப்ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ வந்து யமதர்மராஜா பற்றி பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம பூமியில் வந்து ஆன்மாவாக இருந்து நான் சொன்ன மாதிரி 7 உசுராக இருந்து 7 கடைசி 7ஆவது உசுறு தான் மனுஷனாக இருந்தால் மேலே இறைவன்கிட்ட போய் எல்லாமே நம்ம வந்து இது வந்து நமக்கு வந்து நீ என்ன தீங்கு செஞ்சிருக்க, நீதிபதியான யமதர்மராஜா தான் நீ என்ன தீங்கு செஞ்சிருக்க எல்லாத்தையும் பார்த்து தண்டனை தருவாருன்னு சொல்லி நம்ம ஐதீகமாக நம்ம கருடாபுரம் புக்கு, ரித்திக் வேதம், இது மாதிரி நம்ம நிறைய வேதங்களும் சரி புக்கும் சரி அது நிறைய வந்து முன்னோர்களாக நம்ம போற்றப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யமதர்மராஜா பற்றி பார்க்கலாம். யமதர்மராஜா பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்தார், என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, யமதர்மராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி அவருக்கு தெரியும். இப்போ குறைந்த வந்து மனுஷன் இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த பரிணாம வளர்ச்சி அப்போ மனுஷனா கொஞ்சம் இருந்தப்ப இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உசரை யமதர்மராஜா இருந்திருக்காரு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா யமதர்மன் இருந்துட்டு அது ஒரு மனுஷன் நடத்தி இறந்ததுக்கு அப்புறம் நேராக சிவன்கிட்ட போன உடனே அவர் பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த பூமியில உயிர் போயிருக்கு, அதே மாதிரி நீ வந்து யமதர்மராஜான்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. சிவனோட பாதி உருவம் சொல்றாங்க யமதர்மராஜா அப்படிங்கிறாங்க. இல்லை
சனீஸ்வரனை புத்திரன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமா யமதர்மராஜா வந்து நிறைய விதமா சொல்றாங்க. அதே மாதிரி போற்றவும் பண்றாங்க. இது வரைக்கும் இறப்புக்கு கடவுள்னா நம்ம யமதர்மராஜா தான். தீங்கு செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, அவர் தான் நீதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம கருடபுராண புக்ல கூறப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப யமதர்மராஜா வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே வந்து அவங்களுக்கு கீழே புத்திரிகள்லாம் வச்சிருப்பாருன்னு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப கொடூரமா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் யமதர்மராஜால ஒரு உயிர் பார்க்க ஒரு உசிரம் அதாவது இப்ப அந்த இந்தியாவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது பூமியிலும் சரி அவர் உயிரினம் இருக்கும்போது அது எல்லா உயிரினமும் நம்ம யமதர்மராஜா மட்டும் பார்க்க முடியாது. அதனால அவர் கீழே நிறைய பேர் வந்து அடியர்கள் அதே மாதிரி புத்திரிகள் வச்சிருப்பாராமா. அவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்துருப்பாங்க, யார் தீங்கு செய்யறா, யார் நல்லது செய்யறா அப்படின்னு சொல்லி அது நீதி சொல்லணும்னா அதுக்காக அவங்க பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியா இருக்கட்டும், முன்னோர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்ற கடைசி விஷயம் என்னன்னா சில வீட்டுல சொல்லுவாங்க தாத்தா பாட்டியவங்க அந்த கடைசி அதாவது மரணப்படுக்கைன்னு சொல்லுவாங்க. மரணப்படுக்கைன்னா உடம்பு முடியாம படுத்திருக்கலாம், இல்ல இப்ப நம்ம தாத்தா பாட்டில பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல படுக்கையே இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிசியன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம கண்காணிக்கிற வந்து நம்ம யமதர்மராஜா வந்து வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கடைசியா ஒரு உருவமா அவங்க காட்சி அளிப்பாரா. காட்சி அளிச்சோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு நாளா நம்ம வந்து இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருமா. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களும் சரி எல்லாமே சரி நம்ம வந்து கருடபுராண புக்கில் போட்டுறப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த இதில் ஒரு 80 பேர் குழு கொண்டதுல ஒருத்தர் மரண படுக்கையில கிட்டத்தட்ட 100 பேர் இருந்திருக்காங்க. 100 பேர்கிட்ட எல்லாருக்கிட்டே நீங்க எப்படி உயிர் பழச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு உருவம் வந்து பார்த்தேன், ஒரு உருவத்தை வந்து பார்த்தேன், நல்லா உருவம் பார்த்து வந்து நல்லா தடிச்சு நல்லா இதாக இருந்துச்சு, அந்த உருவத்தை நான் பார்த்தேன் மரண படுக்கையில் இருக்கும்போது சொல்லி கிட்டத்தட்ட 100ல் 80% மக்கள் அது நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஆராய்ச்சி நடக்கும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே நம்ம யமதர்மராஜா இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கதையை வந்து சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரியல் இன்சிடென்ட் பண்ணலாமா இல்லை நம்ம யமதர்மராஜா ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா அப்படின்னு போடும்போது அப்போ வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் வந்து நம்மளுக்கு டைப் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு இன்ஸ்டாகிராமில். ப்ரோ இந்த மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ப்ரோ, அந்த சம்பவத்தை வந்து நான் சொல்கிறேன், மறக்காம அந்த சம்பவத்தை நீங்கள் போடுங்க ப்ரோ, இந்த கதையை சொல்லிட்டு கடைசி அந்த சம்பவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த மரணப்படுகை சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தை நீங்கள் வந்து முக்கியமாக ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதாவது நம்ம ஷேர் பண்ண அவர் பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். இவரு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கானாமா. சின்ன பையனா என்ன ப்ரோ சின்ன பையன் சொன்னதெல்லாம் அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் கண்ணுக்கு தான் பெரியா இருக்கட்டும் அமானுஷியாக இருக்கட்டும் எல்லாமே குழந்தைகள் கண்ணுக்கு ஈஸியாக தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் நம்ம சின்ன குழந்தை யாரும் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தொட்டில் கடியில் நம்ம ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வைப்பாங்க, எது நம்ம கெட்ட அட்டக்கூடாது நம்ம குழந்தைய அப்படின்னு சொல்லி இரும்பு பொருள் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து இந்த சந்தோஷ் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஆகிட்டாரு அப்படி சொல்லி சந்தோஷ் சொல்றாரு. அவர் சின்ன பிள்ளை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் அதாவது சந்தோஷ் வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சாமா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன பையன் நான் சொன்னது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா அவங்க மட்டும் இருந்தாராமா. அதாவது அந்த சின்ன பையனோட தாத்தாவா அந்த சின்ன பையன் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு குழப்பமா மட்டும் அந்த சின்ன பையன் தாத்தாவா. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தாத்தானால அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படுக்க இருந்தாராமா. கொஞ்சம் உடம்பு நல்லா தான் இருந்துச்சா, இவங்களால கீழே மேலே ஏற முடியும்னு சொல்லிட்டு அவங்க மருமகளை பார்த்தா அவங்க மகா மாதிரி வச்சிருந்தாராமா. அதாவது அவங்களோட பையனோட ஒய்ஃப் அம்மா மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது கடைசியை பார்த்தா அவங்க வந்துட்டு அந்த சின்ன பையனை விட்டு சாப்பாடு கொடுக்கும்போது சின்ன பையன் அந்த தாத்தா ரூம்ல அவங்க தாத்தா மாடியில் தான் இருக்காங்க. அவங்க தாத்தா ரூம் பார்க்கும்போது பயம் வந்துருச்சான். ஒரு இடத்த கை காமிச்சு ஓடி வந்துட்டானம்மா. தாத்தா வந்து கேட்குறாரா என்னடா அப்படி ஏன் பயந்து ஓடி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கடைசியை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பையன் வந்து சொல்றான்னா இல்லை மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து ஒரு ஆன்மாவை பார்த்தேன், அதாவது ஒரு கருப்பா ஒரு உருவம் நிற்கிது, அது என்னன்னு தெரியல அப்படின்னு உங்க அம்மா வந்துட்டு இல்லைண்ணா யாரும் இல்லைனா தாத்தா மேலே போட்டு வந்து ஒன்றும் ரூம் கை காமிச்சாங்க நிற்கிது பாரு சொல்லி கத்துறானா. உடனே வந்துட்டு சரி இதுக்கு மேலே பையன் விட்டு அரண்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை இருந்துட்டு சரி நீ போப்பா கீழே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த பையனை சின்ன பையனை அனுப்பிச்சு விட்டாங்களா. உடனே அவங்க அம்மாட்ட அதே மாதிரி அவங்க அம்மா ஒரு நாள் நம்மளால கீழே மேலே கீழே அலைய முடியலன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை விட்டு சாப்பாடு கொடுத்துருவாடா அப்படின்னு உடனே
இவனு போய் மேலே போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருக்கு. இந்த பையன் 2-3 நாள் போலையாமா. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சாப்பாடு எல்லாத்தையும் கீழே போட்டு உடனே கீழே வந்து தாத்தா பக்கத்துலேயே அந்த உருவம் உட்காந்துருக்கு. எனக்கு பயமாக இருக்குது, ஒரு நல்லா பெரிய உருவம் தடிச்சு விடுன்னு சொல்லிட்டு அழுதுருக்கேன். அவங்க அம்மாவை போய் பார்க்கும்போது அவங்க யாருமே இல்லையா. உடனே அவங்க அம்மா தான் போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு உடனே தாத்தா வந்து பால்கனில் இருந்துட்டு கத்திருக்காங்களா, கத்தி மருமகளே இந்த மாதிரி எனக்கு ஒரு டீ போடுத்தாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அந்த தாத்தா. அப்படி இருக்கும்போது உடனே இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏன்னா இவனோட பெரிய தொண்டையாக போச்சு அப்படின்னு இவங்க வாயை விட்டு நம்ம பேசுகிறோம் முடங்குவாங்களோ அதுமாதிரி முடங்கிறவங்களா கேட்டுருச்சு போல மேலே அவருக்கு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே போய் அவங்க காஃபி போட்டு நைட்டு ஒரு 12 மணியா காஃபி போட்டு போய் நம்ம அந்த ரூம் பார்க்கும்போது அவர் மின்விசியில் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்துருக்காரம்மா. உடனே பார்த்தோன்னே கத்திட்டாங்க. கத்தினோடனே இப்படி நம்ம ஒரு வார்த்தை நம்ம குழந்தைக்கு இவர் உடனே இது பண்ணிட்டு இறந்துட்டாரு, அதாவது ரோசப்பட்டு இறந்துட்டாருன்னு சொல்லி உடனே ரொம்ப இது வந்துருக்கு போல. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து உடனே இந்த ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்துருக்கான். என்னடா இது அந்த தாத்தா இருக்கும்போது அந்த உருவம், அதாவது தடிச்ச உருவம் வச்சு பெல்லியடா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவர் அந்த சின்ன பையன் நினச்ச மாதிரி அந்த உருவம் இல்லையமோ. உடனே அவங்க அம்மா அப்பா அப்போ கேட்குறாங்களே என்னப்பா இப்போ அந்த உருவம் இருக்கா அப்படிங்கும்போது, இல்லை அந்த உருவம் இப்போ காணா, தாத்தா கூட பிடிச்சு போல அப்படின்னு இவங்களுக்கு பெரிய சக்தி இருந்துச்சா. ஓ, நம்ம கர்ணபுராணமுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது ஓரளவுக்கு உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த சின்ன பையனை வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து எனக்கு நடந்தது கூட சொல்லி அது சந்தோஷம் அவர்கிட்ட அவர் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் அவர் சொல்லியிருக்காரு. சந்தோஷம் இருந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது நம்ம வீடியோ நிறைய பார்த்துருக்காரு போல. அப்போ வந்து நம்ம ஒரு நாள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்புல, ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ தான் நம்ம யமதர்ம ராஜா பற்றி நம்ம வீடியோ போகலாமா, ரியல் லைஃப் இன்சிடென்ட் போகலாம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கேட்கும்போது போஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நீங்கள் வந்து யமதர்ம ராஜா பற்றி போடுங்க இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவரோட இதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ண சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை நம்ம இருக்கலாமோ, நம்ம கர்ணபுராணத்தை சொன்னது அதோட முன்னோர்கள் வேதம் அந்த ரித்திகா அதெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு நம்பப்படுது. இன்ன வரைக்கும் முன்னோர்கள் சொன்னது நம்ம நம்புகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷர்களுக்கும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் சரி ஒரு சாதாரணமானது. நம்ம எதிர்த்துட்டு அதாவது அதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுகிறது. இந்த பூமி நம்ம இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நல்லது பண்ண பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அதாவது நம்ம வந்து மேலே ஒரு இறைவன்கிட்ட போனாலுமே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு தண்டையிலிருந்து தப்பிப்போம்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது அமானுஷம் நடந்திருக்கு, ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் வாய்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம், இல்லை மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுறதுலாம் சம்பந்தம் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் செட் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. யார் யாருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் எல்லாமே ரிலேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா மிஸ்ட்ரி வீடியோஸ் போட போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னோன் ஃபேக்ட்ஸ் போட போகிறோம். அதே மாதிரி இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவியல் கண்ணோட்டமாக பார்க்காம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக கண்ணோட்டமாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முழுமையாக கொஞ்சம் புரியும். அதை நான் முன்னாடி நான் சொல்லிக்கிறோம், இப்போ வந்து நான் சொல்கிறேன் விஷயத்தை அதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சரி, ஓகே, நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மணி.